Hello guys, it's Peter from Vietnam. Today we are going to Ho Chi Minh City. இப்போது நாங்கள் உச்சிமீனில் வந்து ஓப்பன் ட்ரக் பஸ் டூருக்கு வந்திருக்கோம். ட்ரக்கை காணிக்கிறேன் பாருங்கள். பல நாள் பிளான் பண்ணி இன்றைக்கி தான் வந்திருக்கு. நானும் ஒரு 5-6 வருஷம் இருக்கேன், இதில் வந்ததில்லை. இன்றைக்கி தான் ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி எப்படியா இங்கே வரணும்னு சொல்லி ஹோ சி மின் சிட்டிக்கு கஷ்டப்பட்டு ஓப்பன் பஸ்ஸில் ஏறதுக்கு வந்திருக்கோம். இதுதான் என்னோடய பஸ்ஸில் நினைக்கிறேன். லாஸ்ட் பண்ணி போய் பார்த்துட்டு தான் தெரியும் எப்படின்ட்டு. பஸ்ஸாக தான் நிற்கிது, இன்னொரு பஸ் நிற்கிது, அடுத்த ஒரு பஸ் நிற்கிது. அதுக்கு லைனில் க்யூவில் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு க்யூவில் நின்று தான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு தெரியலை. tôi tin người ta muốn đi ở đây xem một cây mới đi được. xem người ta எப்படி சொல்லணும்னு தெரியலையே. đúng rồi, mới đi ở đây mới được. சரி, இப்போ என்னென்னா வந்து லைனில் நிற்க விட்ருக்காங்க. ஸோ இந்த லைனில் நம்ம இப்போ நிற்கணும். என்னென்னா நம்ம ஆன்லைனில் எடுத்த டிக்கெட்டை வந்து நான் அந்த பசங்கிட்ட காணிக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் ஒரு டிக்கெட் தருவாங்க. ஸோ ஆன்லைனில் ஒரு ஆளுக்கு வந்து 140 BND. ஏன் ஹலோ ஐம் ஓகே, 1 ticket for 2 person. அவசியமாக அடிக்கிறது இதுதான் டிக்கெட். இதில் 2 பேருக்கு, அடல்ட் 2 பேர் 145, சில்ட்ரன்ஸுக்கு வந்து 105 ரூபா. 5 ரூபாய் இல்லை BND. சைனா டவர் சிட்டி டூர் அது தெரியலையே, புதுசாக இருக்குது. அது ஒன்று வர 1 day டூர் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி ஒரு பேக்கேஜ் இருக்குது. நிறைய பேக்கேஜ் வச்சுருக்காங்க. ஸோ எந்த பேக்கேஜ் பிடிச்சிருக்கோ அந்த பேக்கேஜை பிக் பண்ணி போய்க்கலாம். நம்ம இப்போ எடுத்துருக்கிறது வந்து நைட் டூர், 45 minutes ஒரு ட்ரிப்பு. சென்னை பைனிஃபோ பொமினா போகணுமோ. ஸோ இந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து பஸ் ரூட்டு எங்கெல்லாம் போகுது, எந்தெந்த ரூட் எங்கே போகுதுங்கிறத கரெக்டாக போட்டிருக்காங்க. சிட்டி டூர், சைனா டவர், சைகான், நைட் டூர் எல்லாத்துக்கும் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வவுச்சர் வில் பி வேலிடேட் ஃபார் 30 days. ஒரு 30 daysக்கு இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. சிட்டி சைகான் ரிவ்யூ. ஸோ ஒரு பஸ்ஸு வந்து நிறைஞ்சிருச்சு, அடுத்த பஸ்ஸு பேக்கப்பில் நிற்கிது. ஸோ பஸ்ஸு வருது, அவங்க வந்து கவுண்டிங்கில் கரெக்டாக பார்த்து அனுப்புகிறாங்க. நம்மளும் இதில் எங்கே உட்காரோன்னு தெரியல, எங்கேயாவது இடத்துல உட்காரோம், நல்லா வீடியோ எடுக்கும், அவ்வளோதான். மழை வராமல் இருந்தால் சரி. நம்ம எப்போ பிளான் பண்ணாலும் வெளியே போனாலும் மழை வருது. முதல்ல ஓடி போனால் தான் மேலே சீட்டு கிடைக்கும் ஃப்ரெண்டில், அதனால் போவோம். இருக்குப்பா நல்ல டிரைவர் சீட்லாம் பக்காவாக இருக்குது. 7:54, 8 மணி ஆக போகுது. 8 மணிக்கு இந்த பஸ்ஸுக்கு சரி, இப்போ நாங்கள் பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். மேலே இருந்து போகிறது ஒரு மாதிரி தான் இருக்குது, எங்கேயோ இருந்து போகிற மாதிரி. ஸோ கேமராவில் வியூ அப்படி இருக்குன்னு தெரியலை. கேமரா தூக்கி மேலே வச்சுருக்கோம், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஹோ சி மின்ல வந்து மெயினான இடத்துக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. சில பஸ்லலாம் வந்து ஹெட்செட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஹெட்செட்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே வந்து ஹெட்செட்டும் இல்லை, யூடியூப்பில் பார்க்குறாரோ. அதுக்கப்புறம் SOS பட்டன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஹோ சி மின் வரவங்க எல்லாம் வந்து மஸ்ட் ட்ரை திஸ் ஒன். இன்னும் பெரிய பில்டிங்காக இருக்குதா, லைட்டெல்லாம் இங்கே கும்பிட்டு இருக்குது. இப்போ வந்து சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ சிட்டி டூர் ஆக்சுவலாக கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு. லெஃப்ட் சைடில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்பாடோட வச்சு ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வியட்நாமில் செகண்ட் லார்ஜஸ்ட் பில்டிங். ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பில்டிங் இருக்குது கொஞ்சம் வருஷம் வரும். ஆனால் இப்போ நான் வந்து அது மாறிடுச்சு. இதில் ஹெலிபேட்லாம் இருக்குது, இப்போல்லாம் இருக்குது. நம்ம இருக்குது நல்ல கூட்டமாக இருக்குப்பா. இந்த டைமில் தான் எல்லாம் வெளியே வராங்க. காய்ஸ், இதுதான் வந்து வியட்நாமில் காஃபே டவர்னாங்க. நான் இந்த இடத்துக்கு ஒரு 5 வருஷம் வரேன். இப்போ தான் ரீல்ஸில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்குது.